புரிந்து கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகிற பொழுது அழகான உபதேசங்களை செய்கிறார்கள். அந்த உபதேசங்களில் ஒன்றுதான், நீங்கள் அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை பயந்து கொள்ளுங்கள். இத்தகி தஅவத்தல் மظلوم فليس بينه وبين الله حجاب. அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை என்று சொல்லி அனுப்பினார்கள். யாரிடத்தில் அனுப்பினார்கள் தெரியுமா? அவர்கள் கிறிஸ்தவ சமுதாயம், முஸ்லிம்கள் அல்ல. யமனிலே அன்று வாழ்ந்தவர்கள் முஸ்லிம்கள் அல்ல. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கிறிஸ்தவர்களை நோக்கி அனுப்புகிற பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், முஆத் இப்னு ஜபலே, முஆதே, அவர்கள் மாற்று மதத்தினர்களாக இருக்கிறார்கள் என்பதற்காக கூட அநீதம் இழைத்து விடாதீர்கள். அநீதம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த திரையும் இல்லை என்றார்களே. ஒரு மாற்று மதத்தினுடைய பிரார்த்தனை, அவன் அநீதம் இழைக்கப்பட்டால் அதுவே அல்லாஹ்விடத்தில் திரை இல்லை என்றால், அன்புக்குரியவர்களே, ஒரு முஃமினுடைய பிரார்த்தனை, ஒரு ஈமானியனுடைய அழுகை, அவன் சுஜூதில் வடிக்கிற கண்ணீர், அவன் தஹஜ்ஜுடைய நேரம் கேட்கிற பிரார்த்தனை என்னை நிம்மதியாக வாழ விட்டுவிடும் என்று நினைக்கிறோமா? சந்தோஷமாக இருக்க விட்டுவிடும் என்று நினைக்கிறோமா? அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் உறவுகளே.